வெல்கம் டு அவர் சேனல் மெட்கியர். நான் யூசுப் கிஷோர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஹீமோஸ்டாசிஸ். ஹீமோஸ்டாசிஸ் என்ன? வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் ஃபுல் டீட்டெயில்ஸ். ஹீமோஸ்டாசிஸ் என்றது ஸ்டாப்பிங் ஆஃப் அ பிளட் ஃப்ளோ, அதாவது பிளட் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணுறது. ஏன் ஸ்டாப் பண்ணணும்? இப்போ உதாரணத்துக்கு வெஜிடபிள்ஸ் கட் பண்ணக்குள்ள கத்தி கையை வெட்டிட்டேன்னா இப்போ என்ன செய்யும்? ரத்தம் வடிஞ்சு ஓடும். இப்படி ரத்தம் வடிஞ்சு ஓடுற டைமில் ரத்தத்தை என்ன செய்யணும்? இமீடியட்டாக ஸ்டாப் பண்ண வேண்டி. அப்படி இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணுறதுக்கு நம்மளோட உடம்பால் செய்யப்படுகிற ஒரு விஷயந்தான் ஹீமோஸ்டாசிஸ். இந்த ஹீமோஸ்டாசிஸ் நடந்தோடனே என்ன பண்ணால் பிளட் ஸ்டாப் ஆகும். எப்படின்னு பார்க்கலாம். இதை நம்ம 5 ஸ்டெப்பை வச்சு பார்க்கலாம். முதலாவது ஸ்டெப் வெஸ்கியூலர் ஸ்பாசம். அப்படி என்னென்னா, இப்போ நமக்கு தெரியும் இந்த பிளட் வெசலில் ஏதாவது ஒரு இடம் என்ன செய்யும்? டேமேஜ் ஆகும். இப்படி டேமேஜ் ஆன இடம் என்ன செய்யும்? இப்படி இருக்கும். இப்போ இது ஒரு எண்டோத்தீலியல் செல் என்றா எண்டோத்தீலியல் லேயர் தான் முதல்ல என்ன செய்யும்? டேமேஜ் ஆகிடும். அப்போ பிளட் என்ன செய்யும்? இங்கே லீக் ஆகும். லீக் ஆகி இப்போ ஸ்மூத் மசில் எல்லாம் உடஞ்சி வெடிச்சு என்ன செய்யும்னா பிளட் லீக்காக போகும். அப்போ இந்த லீக் ஆகிற பிளட் என்ன செய்யணும்? அதாவது தடுக்கணும். தடுக்கிறதுக்கு என்ன செய்யும்னா இந்த வெசல் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். பிளட் வெசல் என்ன செய்யும்னா கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். இந்த இடவழியை ஒட்டணும். அதுக்காக இந்த பிளட் வெசல் கன்ஸ்ட்ரிக்ட் ஆகும். முதலாவது விஷயம். அடுத்தது பிளேட்லெட்ஸ் ப்ளக் ஃபார்மேஷன் நடக்கும். அதாவது எப்படி இருந்தால் இந்த எண்டோத்தீலியல் செல்ஸ் தானே, இந்த எண்டோத்தீலியல் செல்ஸ் முதலாவது இந்த விடபிள்யூஎஃப் அதாவது von Willebrand ஃபேக்டரை என்ன செய்யும்னா ரிலீஸ் பண்ணு. இந்த ஆள் என்ன செய்வாருன்னா இவர் தான் முதலாவது பேஸ்மெண்ட் ஆளாக இருப்பாங்க. இந்த விடபிள்யூஎஃப் என்ன செய்யும்? பிளேட்லெட்ஸோட இணையும். எப்படி இணையும்னு கேட்டால், ஒரு பிளேட்லெட்ஸ் இருக்கிறாங்கன்னா அந்த பிளேட்லெட்ஸில் ஸ்பெசிஃபிக் ரிசெப்டரான GPIB இருப்பாங்க. கிளைகோப்ரோட்டீன் IB இருப்பாங்க. இந்த கிளைகோப்ரோட்டீன் IBயோட VWF ஜாயிண்ட் ஆகும். அப்போ அதுக்கு பிறகு என்ன நடக்கும்னா பிளேட்லெட்ஸோட இன்னொரு பிளேட்லெட்ஸ் ஜாயின் ஆகும். அது எப்படின்னு கேட்டால், பிளேட்லெட்ஸில் இருக்க ரிசெப்டரோட இந்த GP2B3A என்ற ஸ்பெசிஃபிக்கான ரிசெப்டரால் இந்த பிளேட்லெட்டும் ஜாயின் ஆகுவாங்க. அப்போ நமக்கு விளங்குது VWFோட பிளேட்லெட் ஜாயின் ஆகும். இன்னொரு பிளேட்லோட பிளேட்லெட்ஸ் ஜாயின் ஆகி ஒரு பிளேகாக மாறும். அப்போ பிளேட்லெட்ஸ் பிளக் கொண்டு வந்துடும். இந்த பிளேட்லெட்ஸ் பிளக் வந்தது பிறகு வெளி ஏரியாக்களில் மைனஸ், அதாவது நெகட்டிவ் சார்ஜை நம்ம பார்க்கலாம். மூணாவது ஸ்டெப் கோகுலேஷன் கேஸ்கேட். கோகுலேஷன் கேஸ்கேட்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த கோகுலேட் கேஸ்கேட்டில் பார்த்தோம்னா இந்த பாத்வே நம்ம இன்ஸ்ட்ரென்சிக் பாத்வே, எக்ஸ்ட்ரென்சிக் பாத்வேன்னு ரெண்டாக பிரிக்கலாம். இதை ஒரு குட்டி கதையில் ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது ஒரு சயின்டிஸ்ட் என்ன செஞ்சார்? அவர் பிளட்டு சாம்பிள் எடுத்தார். பிளட் சாம்பிள் எடுத்து ஸ்டெரைல் பண்ணப்பட்ட ஒரு டெஸ்ட் டியூப்பில் வச்சு கொஞ்ச நேரத்தில் பார்த்தார். பிளட் கட்டியாகுது. அப்போ அவர் யோசித்தார், ஏன் இந்த பிளட் அது பிளட் வெசலுக்குள்ளே கட்டியாகலை, வெளியேறியக்குள்ளே கட்டியாகுதே. அப்போ இந்த பிளட்டுக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு காரணி, அப்போ இன்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர் இங்கே செல்வாக்கு செலுத்துறதாலான் பிளட் கட்டியாகுது என்ற ஒரு முடிவுக்கு வந்தார். அதாவது பிளட் சாம்பிள் எடுத்து பார்த்தார், கோகுலேஷன் இருக்கிறது. ஏன்? இன்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர் காரணம். ஓகே, ஆல்ரைட். இப்போ அந்த இன்ஸ்ட்ரின்சிக் ஃபேக்டர்ஸை இன்ஹிபிட் பண்ணணுன்றதுக்காக சிட்ரேட்டை போட்டாங்க. சிட்ரேட்ன்றது நெகட்டிவ் ஏற்றம் கொண்டாக்கள். இதை போட்ட உடனே என்னென்னா நோ கோகுலேஷன், அதாவது கோகுலேஷன் நடக்கலை. அப்போ என்ன செஞ்சார் அந்த சயின்டிஸ்ட்? ஹாப்பியானார். ஆனால் அந்த சயின்டிஸ்ட் என்ன செஞ்சாருன்னா லெபார்ட்ரி ஒரு ரெட்டிட ஒரு டிஷ்யூ ஃபேக்டரை, அதாவது இப்போ உதாரணத்துக்கு இதை சாவடிச்சு போட்டு இதில் இருக்க மூளையில் இருக்க ஒரு மூளையை எடுத்துக்காந்து ஒரு துண்டு எடுத்துக்காந்து இந்த பிளட் சாம்பிளோட மிக்ஸ் பண்ணார். அப்படி மிக்ஸ் பண்ண உடனே என்ன நடந்துச்சுன்னா கோகுலேஷன் வரதை அவர் ஆரம்பித்தார். அப்போ இதில் என்ன முடிவு? இந்த பிளட்டுக்குள்ளே, அதாவது பிளட் வெசல்ஸுக்குள்ளே இல்லாத ஒரு ஆக்கள்,
இந்த மூளையில் இருக்கிற சுண்டு, அதாவது எளித மூளையில் இருக்கிற சுண்டு, அது ஒரு எக்ஸ்டென்சிக் ஃபேக்டர் தானே. அப்போ ஒரு வெளிக்காரணி செல்வாக்கு செலுத்தி இந்த கோகுலேஷன் நடந்திருக்குது என்ற முடிவுக்கு வந்தார். அப்போ பாத்வேயில் எக்ஸ்டென்சிக் பாத்வேயும் இன்ஸ்டென்சிக் பாத்வேயும் இருக்கிறத நம்ம அவதானிக்கலாம். இப்போ நம்ம எப்படி இந்த பாத்வேல் நடக்கும்ன்றதை சிம்பிளாகவும் கிளியராகவும் பார்க்கலாம். ரைட், இந்த லிவர் என்ன செய்வாருன்னா க்ளோட்டிங் ஃபேக்டர்ஸை ரிலீஸ் பண்ணுவார். க்ளோட்டிங் ஃபேக்டர்ஸ் 13 க்ளோட்டிங் ஃபேக்டர்ஸ் இருக்கிறது எல்லாருக்கும் தெரியும். இந்த க்ளோட்டிங் ஃபேக்டர்ஸ் ட்ரிகர் ஆகிறதாலான் இந்த கோகுலேஷன் கேஸ்கேட் நடக்க போகுது. அதாவது என்ன சிம்பிள் ஒருங்கொட்டுதல். அதாவது நம்ம பார்த்திருப்போம், நமக்கு ஒரு காயம் வந்து பிறகு அந்த காயத்துக்கு மேலே இப்படி தடயங்கள் இருக்கும். இது எப்படி நடக்கும்? இப்போ நம்ம இன்ஸ்ட்ரின்சிக் பாத்வேயை பார்ப்போம். இன்ஸ்ட்ரின்சிக் பாத்வே எப்படி நடக்கும்? 12வது ஃபேக்டர், அதாவது நான் ஆக்டிவ் ஃபார்மில் இருந்தவர் ஆக்டிவ் ஃபார்மாக மாறுவார். அது எப்படி என்றால் இந்த நெகட்டிவ் சார்ஜ் ட்ரிகர் பண்ணுறதால மாறுவார். இந்த 12வது ஃபேக்டர் 11வது ஃபேக்டரை ஆக்டிவ் ஃபார்மாக மாற்றுவார். இந்த 11வது ஃபேக்டர் போஸ்போலிபிட் CA2+, அதாவது அதே மாதிரி 8 ஃபேக்டர் எல்லாம் சேர்ந்து இந்த 10வது ஃபேக்டரை ஆக்டிவ் 10வது ஃபேக்டராக மாற்றுவாங்க. இந்த ஆக்டிவேட்டான 10வது ஃபேக்டர் 5வது ஃபேக்டரோடையும் CA2+ஓடையும் ஹெல்ப்போட த்ரோம்பினாக மாற்றுவார். இந்த த்ரோம்பின் ஃபைப்ரின் மொனோமர்ஸாக மாற்றுவாங்க. இந்த ஃபைப்ரின் மொனோமர் 13வது ஃபேக்டர் ஹெல்ப்போட ஃபைப்ரின் பொலிமராக மாறுவாங்க. இந்த ஃபைப்ரின் பொலிமர் தான் இந்த பிளேட்லெட் ப்ளக்குக்கு மேலே ஃபைப்ரின் அழகான மெஷ்ஷை உருவாக்குவாங்க. இப்போ எக்ஸ்ட்ரென்சிக் ஃபேக்டரை பார்த்தோம்னா 7வது நம்பர் ஃபேக்டர் 7வது ஃபேக்டர் 7 ஆக்டிவ் ஃபேக்டர் 7ஆக மாறுவாங்க. யாராலன்னு கேட்டால் டிஷ்யூ ஃபேக்டரை யார் ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு கேட்டால் எண்டோத்தீலியல் செல்ஸ் வெளியாக்கின டிஷ்யூ ஃபேக்டர்ஸால் 7வது ஃபேக்டர் ஆக்டிவாக மாறுவாங்க. இந்த ஆக்டிவாக மாறின 7வது ஃபேக்டர் ஒன்று இந்த 11வது ஃபேக்டர் வழியில் போவாங்க. அப்படி இல்லைன்னா டிரெக்டாகவே இந்த இன்ஆக்டிவ் ஃபார்மில் இருக்க 10வது ஃபேக்டரை ஆக்டிவ் ஃபார்மில் இருக்க 10வது ஃபேக்டராக மாறி இந்த ரூட்டோட போய் கடைசியில் ஃபைப்ரின் பொலிமரை உருவாக்குவாங்க. இப்போ நமக்கு பார்த்தாலே விளங்குது, இந்த பாத்வேயை விட இந்த பாத்வே ஈஸியாக இருக்குது. அப்போ எக்ஸ்டென்சிக் பாத்வே நடக்கிறதுக்கு 30 செகண்ட்ஸ் இனாஃப். ஆனால் இந்த இன்ஸ்டன்சிக் பாத்வே லேட்டாக தான் நடக்கும், ஒரு 4 to 5 மினிட்ஸ் எடுக்கும். இப்போ நமக்கு தெரிஞ்சுட்டு எப்படி இந்த ஃபைப்ரின் பொலிமரால் மெஷ் உருவானதுண்டு. இதை நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது இங்கே ஒரு எக்ஸை போடுவது, எக்ஸ் என்ன 10 ஃபேக்டர் 10 11 10 விட்டாச்சு, 9 8 10. ஓகேயா? இங்கே பார்த்தோம்னா 7 3 கூட்டினா 10. இது என்ன பாத்வே? இன்ஸ்ட்ரென்சிக். இது என்ன பாத்வே? எக்ஸ்ட்ரென்சிக். அதே அடுத்து இந்த 10 5 ஹெல்ப்போட 2 என்ன செய்யும்? அதாவது த்ரோம்பின், அது அப்புறம் ஃபைப்ரினோஜன் ஒன்றை கொண்டு வரும். அந்த ஃபைப்ரினாக மாறும். இதுதான் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்குரிய ஒரு டிப்ஸ். அடுத்த ஸ்டேஜை பார்த்தோம்னா க்ளாட் ரிட்ராக்ஷன் அண்ட் ரிப்பேர். இப்போ என்ன செய்யணும்? அதை ரிப்பேர் ஆகணும். அதுக்காக பிளேட்லெட் கன்ட்ராக்ஷன், பிடி க்ரோத் ஃபேக்டர்ஸோட ஹெல்ப், அதே மாதிரி VEGF அதாவது வெஸ்கியூலர் எண்டோத்தீலியல் க்ரோத் ஃபேக்டர் ஹெல்ப்போட இந்த ரிப்பேரேஷன் நடக்கும். அதுக்கு பிறகு ஃபைப்ரினோலைசிஸ், அந்த ஃபைப்ரின்ஸ் என்ன செய்வோம்? அழிஞ்சு போகணும். அப்போ அதை என்ன செய்யணும்னா இந்த எண்டோத்தீலியல் லேயரில் இருக்க TPA என்றவரால் இந்த பிளாஸ்மினாக மாறும். இந்த பிளாஸ்மின்ன்றது ஒரு பசி எடுத்த ஒரு ஆள். இந்த பிளாஸ்மின் என்ன செய்வாருன்னா இந்த ஃபைப்ரின் எல்லாம் சாப்பிட்டு அழிச்சு போட்டுருவார்.
அப்போ நமக்கு என்ன செய்யாது, ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்த ஃபைப்ரின் இது இருக்காது. அப்போ நமக்கு காயம் லேசாகிடும். இவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சந்திப்போம். குட் பை.